வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் மதுபானம் விற்பனைக்கு ரசீது கட்டாயம் தர வேண்டும். மொத்த விற்பனைக்கு தடை விதித்து கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் முதலமைச்சருமான ரங்கசாமி பொதுமக்கள் மத்தியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் 6வது பாடமாக தொழில் கல்வியை கட்டாயம் தேர்வு செய்ய வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் முதலமைச்சருமான ரங்கசாமி பொதுமக்கள் மத்தியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களத்தில் பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்கள் கட்சியின் வேட்பாளர்களை முன்வைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோன்று சுயேட்சை வேட்பாளர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு கேட்டு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் நின்றபடி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பொதுமக்கள் மத்தியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் படித்த இளைஞர்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டு இருக்கிறது. மேலும் தொகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாரபட்சமின்றி நிதி வழங்கப்பட்டது. இதனால் கடந்த 5 ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் கடந்த 10 ஆண்டுகளில் கிடப்பில் போடப்பட்ட அனைத்து திட்டங்களும் மத்திய அரசின் உதவியோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்து நிற்கும். அதே போன்று படித்த இளைஞர்களுக்கும் தகுதி அடிப்படையில் வேலை வழங்கப்படும். மேலும் வில்லியனூர் தொகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். மேலும் பிரச்சாரத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமியை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியில் பெண்களுக்கு பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும். அப்பெண்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்கும் ரூபாய் 50,000 மானியம் வழங்கப்படும் என்று பாஜக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாஜக பல்வேறு வாக்குறுதிகளை மத்திய அமைச்சரும் பாஜக புதுச்சேரி பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா வெளியிட்டார். பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் எம்எல்ஏக்கள் அசோக் பாபு, பாஸ்கர் உள்ளிட்டோர் இதை பெற்றுக்கொண்டனர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் பண்டிகையின் போது ஒரு இலவச எரிவாயு சிலிண்டரும், விநாயகர் சதுர்த்தி பண்டிகையின் போது ஒரு இலவச எரிவாயு சிலிண்டரும் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று மாணவிகளுக்கு அன்பு தங்கை திட்டம் மூலம் இலவச மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கப்படும். பெண்களுக்கு பிங்க் ஆட்டோ திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இதில் பெண்களுக்கு இலவசமாக ஆட்டோ ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்படும். சொந்தமாக ஆட்டோ வாங்குவதற்கு ரூபாய் 50,000 வரை மானியம் வழங்கப்படும் உட்பட பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. வில்லியனூரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுவை மாநிலம் ஊசோடு, வில்லியனூர், மணவெளி, அரியாங்குப்பம், காலப்பட்டு ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். வில்லியனூர் மாவட்டத்தில் உள்ள வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து ஜக்கு சின்னத்தில் வாக்கு சேகரிக்க தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் 30 தொகுதிகளில் வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டும். மீண்டும் முதல்வர் ரங்கசாமியை முதல்வராக அமர்த்த வேண்டும். வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடும் ரவிக்குமாரை வெற்றி பெற வைக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் கனகராஜன், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், தொகுதி தலைவர் தாமரை செல்வன், தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், திருப்புவனை தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி, தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல், தொகுதி துணைத் தலைவர் சுப்பிரமணியன், மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி கொடாதூர் மணவெளி பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை
துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று கொடாத்தூர் மணவெளி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அன்பரசன் மடுகரை கிராமத்தில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். புதுவையில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற நிலையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சியின் நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக அன்பரசன் களம் காண்கிறார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தற்போதுள்ள தொகுதி எம்எல்ஏ ராஜவேலு 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் சூரமங்கலம் பள்ளிக்கு அருகில் ரெஸ்டோ பார் கொண்டு வருவதற்கான உறுதுணையாக இருந்துள்ளார். ராஜவேலு செய்யும் செயல்பாடுகளில் குறைகள் இருக்கின்றதை எதிர்த்து கேள்வி கேட்போர் மீது குற்ற வழக்குகள் போட்டுவிடுவேன் என்று மிரட்டும் தோணியில் பேசிக்கொண்டு அராஜக அரசியல் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். எந்த வேலை எடுத்தாலும் 30% கமிஷன் பெற்றுக்கொண்டு மக்களுக்காக பணி செய்யாமல் தனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று ராஜவேலு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். எனவே இது போன்ற செயல்கள் அரங்கேறாமல் இருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து ஏரிப்பாக்கம், நத்தமேடு, கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் மதுபானம் விற்பனைக்கு ரசீது கட்டாயம் தர வேண்டும். மொத்த விற்பனைக்கு தடை விதித்து கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கலால் துறை துணை ஆணையர் மாத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள பல மதுபான கடைகள் மற்றும் மதுபான விடுதிகள் விற்பனையின் போது முறையான ரசீதுகளை வழங்குவதில்லை என புகார்கள் வந்துள்ளன. மதுபானம் வழங்கும் உரிமம் பெற்ற அனைத்து மதுபான கடைகள், ஹோட்டல்கள், உணவகங்களில் அனைத்து உரிமைதாரர்களுக்கு வாங்கப்பட்ட அளவை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு விற்பனைக்கும் முறையான ரசீது வழங்க வேண்டும். அதேபோல் மதுபானம் மொத்தமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார்கள் வந்துள்ளன. ஒவ்வொரு கொள்முதலுக்கும் ரசீது வழங்காதது மொத்த விற்பனையை மறைப்பதை காட்டுவதோடு அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி மதுபானம் விற்பனை செய்வதற்கு உரிமைதாரர் சாக்கு போக்கு சொல்லவும் வழிவகுக்கிறது. எனவே புதுச்சேரி மண்டலத்தின் அனைத்து மதுபான உரிமைதாரர்கள், குத்தகைக்காரர்கள் முறையான ரசீதுகளுடன் மற்றும் அனுமதிக்கப்பட்ட விற்பனை அளவிற்குள் மதுபானங்களை விற்குமாறு இதன் மூலம் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதில் ஏற்படும் எந்த ஒரு தவறும் மிகவும் கடுமையாக கருதப்பட்டு புதுச்சேரி கலால் சட்டத்தின் கீழ் உரிமங்கள் இடைநீக்கமோ ரத்தோ செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். நெட்டப்பாக்கம் தொகுதி சின்ன கரையாம்புத்தூர் கிராமத்தில் சுயேட்சை வேட்பாளர் ஹரிகிருஷ்ணன் குக்கர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பு. நெட்டப்பாக்கத்தில் குக்கர் சின்னத்தில் களம் காணும் வேட்பாளர் நாவா ஹரிகிருஷ்ணன் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் விளையாட்டு திடல் மற்றும் அனைத்து அரசு பணிகளுக்கும் பயிற்சி மையம் உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி. புதுவையில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற நிலையில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களம் காணும் வேட்பாளர் நாவா ஹரிகிருஷ்ணன் அவர்களின் துண்டு பிரசுரங்கள் வழங்கி குக்கர் சின்ன கரையாமல் புத்தூர் பனையடிக்குப்பம் கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் தனக்கு வாய்ப்பளித்தால் நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள விளையாட்டு திடல் மற்றும் அரசு தேர்வுகளுக்கு பயிற்சி மையங்கள் உருவாக்கப்படும். தொடர்ந்து மணமேடு, சூரமங்கலம், ஏரிப்பாக்கம், நெட்டப்பாக்கம், மடுகரை, செம்பட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மங்கலம் தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி மங்கலம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்கலம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட மங்கலம் பகுதியில் வேட்பாளர் ரங்கன் தனது ஆதரவாளர்களுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிடும் சரகணபவா நேற்று உளவாய்க்கால் மற்றும் அகரம் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக சரகணபவா விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து நேற்று ஊசுடு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று உளவாய்க்கால் மற்றும்
அகரம் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றி கழக சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாண்டார்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா சக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று திருவாண்டார்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் கோபிகா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் கோபிகா சக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் 6வது பாடமாக தொழில் கல்வியை கட்டாயம் தேர்வு செய்ய வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சிவகுமார் தொழில் கல்வியுடன் கூடிய 65 பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 4 பிராந்தியங்களில் 65 பள்ளிகளில் 79 தொழில் பிரிவுகள் செயல்படுகின்றன. இருப்பினும் பல பள்ளிகள் 6வது பாடமாக தொழில் கல்வியை தேர்வு செய்வதில்லை. வரும் கல்வியாண்டில் 6வது பாடமாக தொழில் கல்வியை கட்டாயம் தேர்வு செய்ய வேண்டும். தொழில் கல்வி பாடத்தை ஏற்றுள்ள பள்ளிகள் கட்டாயமாக அங்கீகரிக்கப்பட்ட தொழில் கல்வி பாடத்தை கற்பிக்க வேண்டும். இதை பள்ளி தலைவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். சமக்ர சிஷா இதை கண்காணிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்திர்த்தால் பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்திர்த்தால் பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் வேட்பாளர் வேலு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் வேலுவிற்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வீடு தரும் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அவரது ஆதரவாளர்கள் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கும் வகையில் ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் முக்கிய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் மருத்துவ குடியிருப்பு பகுதி மற்றும் முத்திரைப்பாளையம் உள்ளிட்ட பகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் தீவிர வாக்கு சேகரித்தார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி இந்திரா நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் மருத்துவ குடியிருப்பு மற்றும் முத்திரைப்பாளையம் சுற்றியுள்ள பகுதிகளில் ராபர்ட் ஜேசுதாஸ் அவர்கள் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரித்தார். இதில் அவருடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து அப்பகுதி மக்களிடையே தீவிர வாக்கு சேகரித்தனர்.
உழவர்கரை தொகுதி அரும்பார்த்தபுரம் பகுதியில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் லாவண்யா வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியுள்ளது. குறிப்பாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் லாவண்யா சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். வேட்பாளர் லாவண்யா அவர்களின் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்த போது தாய்மார்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு தங்கள் ஆதரவை உறுதிப்படுத்தினர். பிரச்சாரத்தின் போது அவர் பேசுகையில் உழவர்கரை தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதே தனது இலக்கு என்றும், குறிப்பாக அரும்பார்த்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் வேட்பாளர் லாவண்யாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கியும் தான் கடந்த 8 வருடங்களாக தொகுதியில் செய்த சாதனைகளை குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேதாரப்பட்டு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தனுக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பலாவேறு பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று சேதாரப்பட்டு மற்றும் அதனை சுற்றி உள்ள பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தனுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி பாஜக பிரமுகர்கள் நாகரத்தினம், தங்கராஜ், புருஷோத்தமன் ஆகியோர் தலைமையில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்புவனை தொகுதி திருப்புவனை பெரியபேட் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று திருப்புவனை பெரியபேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய் ஜே சரவணகுமார் இன்று சோரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு, கொம்பையம், திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ஏ.கே. சாய் ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று திருப்புவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று சோரப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றிக் கழகம் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பின் போது தொடங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் அமைச்சர் வேட்பாளர் சாய் ஜே சரவணகுமாருக்கு பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆராய்ச்சி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். வில்லியனூரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் மதுபானம் விற்பனைக்கு ரசீது கட்டாயம் தர வேண்டும், மொத்த விற்பனைக்கு தடை விதித்து கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் முதலமைச்சருமான ரங்கசாமி பொதுமக்கள் மத்தியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் 6வது பாடமாக தொழில் கல்வியை கட்டாயம் தேர்வு செய்ய வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.